ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாருங்கள் தேவனுடைய செய்திக்குள்ள கடந்து செல்வோம். இன்றைக்கு தலைப்பு இயேசுவின் பிறப்பும் அதை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களா இருக்கிற நபர்களும். இயேசுவின் பிறப்பும் அதை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களா இருக்கிற நபர்களின் பெயர்கள். பாருங்க, நான் முதல்ல நம்முடைய நிலாவில கால வைக்கிறவர், சந்திரன்ல கால வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். பாருங்க, அவர் முதலில் மனுஷன் காலை எடுத்து அந்த காலடிகளை அங்க எடுத்து வைக்கும் போது அவருடைய பெயர் நீல் ஆம்ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனால் முதல் பூமியில காலை எடுத்து வைத்தது அவர்களை காட்டிலும் என் இயேசு கிறிஸ்துவானவரே. அவர்கள் நிலாவில் காலை எடுத்து வைத்தார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கால் எடுத்து வைத்த இந்த அவதரித்த நாள் தான் நாம் கிறிஸ்துமஸ் நாள் என்று கொண்டாடுகிறோம். பாருங்க பிரியமானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவதரித்த நாள் தான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், ஒரு காரியம் சொல்கிறேன். அவர் பிறந்த நாளுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய பிறந்த நாளுக்கு நீங்க உங்களுக்கு புது துணி போடுவீங்க, ஒருவேளை ஆகாரம் சாப்பிடுவீங்க, ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிற தாய் தகப்பன் அல்லது மனைவி கணவன் எல்லாருமே அவங்க பிறநாளுக்கு அவங்க தான் ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அவங்க பிறநாளுக்கு வீடு முழுக்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு நம்ம எல்லாருமே ட்ரெஸ் போடுறோம், புது ட்ரெஸ். இது எந்த விதத்துல ஒரு விசேஷமான காரியமா பாருங்க. அவர் பிறந்தாரு, அவரு தான் ட்ரெஸ் போடணும். ஆனா அவர் பிறப்புக்கு நமக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் பிறப்புக்கு நமக்கு புது ட்ரெஸ் கொடுக்கும் போது, அப்போ அவர் பிறப்புக்கே நமக்கு புது ட்ரெஸ் கொடுக்காருன்னா, நம்முடைய இறப்புக்கு அவர் நமக்கு பரலோகத்துல விசேஷமான ஒரு நன்மைகளை வைத்திருக்கார், ஒரு ஜீவத்தை எடுத்து வைத்திருக்கார் என்பதை இந்த நாளையில நாம் விசுவாசிக்கிறவர்களே காணப்படுவோம். வாங்க நம்ம தேவ செய்திகளை கடந்து செல்வோம். எடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இதே காரியத்தை தான் பிதாவாகிய தேவன் இந்த காரியத்தை ஒரு மறைமுகமாக ஒரு வெளிப்பாடோடு வைத்திருக்கிறார். இதுல ஒரு வெளிப்பாடுகள் உண்டு பிரியமானவர்களே. இதை பிதாவாகிய தேவன் தம்முடைய இஸ்ரவேலர்களை தமக்கென்று பூமியிலே ஒரு சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளும் போது புறஜாதியை அவர் புறக்கணித்தார். அவர் புறக்கணிக்கும் போது இதுல பாருங்களேன், நீதிமானாகி அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து, இந்த யோசேப்புக்கு நீதிமான் என்ற பெயர் வர்றது காரணம் நல்லா தெரிஞ்சுங்க. அவன் சுத்தமா பயிர் படிக்கிறதுனால, ஜெபமானதுனால, அல்லது வேத வாசிக்கிறதுனால, அல்லது அவன் நன்மையான காரியங்கள் செய்கிறதுனால அவனுக்கு நீதிமான் பேர் வரல. அவனை சந்தேகிக்கப்படாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட நினைக்கும் போது அங்க தேவன் தோன்றி, உன்னுடைய மனைவியாக, உனக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாக மரியாதை எவ்வளவு சந்தேகப்படாமல் அவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள் சொல்லி அவளை சேர்த்துக்கொள் சொல்லும் போது அதுல என்ன காரணம் வருது பாத்தீங்கன்னா, மரியாதை அவன் சேர்த்து கொள்ளும் போது அவன் உண்மையாகவே நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அவன் நீதிமானாய் மாற்றப்படுவது காரணமே அவன் ரகசியமாய் தள்ளிவிடாமல் அவன் மனைவியை சேர்த்துக் கொள்கிறான். அது போலதான் பெரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்மை ரகசியமாய் தள்ளிவிட நினைக்கும் போது தமக்கென்று ஒரு சொந்த ஜனம் போதும், இந்த இஸ்ரவேலர்கள் எனக்கென்று ஒரு சொந்த ஜனமா இருக்கிறார்கள், அது போதும் என்று சொல்லி அவர்கள் காணப்படும் போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல குறுக்கிட்டு, அதாவது பரலோகத்துல அவர் குறுக்கிட்டு அவர் சொன்ன காரியம்தான், இவங்க புறஜாதிகள் என்னுடைய சரீரமாகிய சபையா இருக்கார்கள், இவர்களை நான் சந்தேகப்பட்டு தள்ள மாட்டேன், அவரை சேர்த்து கொள்ள நான் ஐயப்பட மாட்டேன், அவர்கள் என் சபையாகிய சரீரமாக இருக்கபடியால் அவர்களை என்னுடைய பரிசுத்தமான கழுவி பரிசுத்தப்படுத்தி நான் சேர்த்துக் கொள்ளுவேன். அது சொல்லும் போது பிதாவுடைய பார்வைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கர்த்தருடைய பார்வைக்கு நமக்காக பிறந்த பாலகனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய பார்வைக்கு நீதிமானாய் காணப்பட்டார். நம்மளை சேர்த்து கொள்ள பிதாவாகிய தேவன் நம்மளை வேண்டாம் என்று தள்ளும் போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக நான் போவேன், இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய ஜனங்களா இருப்பான்னு சொன்னார். என்னுடைய ஜனம்
புறஜாதியை சொல்லி நமக்காக ஓடி வந்து நமக்காக முன்னணியில் கிடந்தார், முன் வந்தாரு. ஒரு வீட்டுல உண்மையாவே மிலிட்டரிக்காக ஒருவேளை 4 பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளை அனுப்புவாங்க, எல்லாம் அனுப்புவாங்க. 3 பிள்ளைங்க அனுப்புவாங்க, 2 பிள்ளைல ஒரு பிள்ளை கூட அனுப்புவாங்க. ஆனா பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தோலினாலே அவருடைய அன்பும் அங்க வெளிப்பட்டது. நம்மை சேர்த்துக் கொள்வதனால நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்க வெளிப்பட்டது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நீதிமானாய் மாற்றுவது காரணமே என் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பிதாவின் பார்வையிலே நீதிமானாக மாறி போனார். அந்த நீதிமானாக மாறி போன காரணமே நீங்களும் நானும் புறஜாதியாக நம்மை வெறுத்து தள்ளபடிக்கு அவர் நம்மை சேர்த்துக் கொண்டபடியால் தான் இன்றைக்கு அவர் பிதாவின் பார்வையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் பார்வையிலே நீதிமானாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை ஒரு மறைமுகமாக ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகினாலே 2வது பாத்திரத்துல கணக்கு சொல்லுவோம். 2வது யாருன்னு பார்ப்போம். வாசிங்க. மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை புறத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் நாட்களையும் குறித்து கிரகிக்கக்கூடியவர்கள், குறித்து காலங்களை குறித்து வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஞானிகள். நட்சத்திரங்களை பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, இவைகள் எல்லாம் இந்தந்த காலக்கட்டத்தில் எது இருக்க போகிறது, கொல்லப்போகிறது, அப்படிப்பட்ட ஒரு ஞானிகள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்து என்றால் ஜெயித்தவர். உண்மைதான், ஜெயித்தவர் தான். கிறிஸ்து என்று சொன்னால் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு என்ன ஒரு ரகசியம்? உண்மையாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார்னா எஸ் பண்ணப்பட்டார். என்ன காரணம், என்ன வசனம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாகவும் தெரிந்தார். பாருங்க, இந்த கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லணும் பாருங்க. இந்த ஞானிகள் என்று சொன்னால் அறிவாளிகள். ஞானிகள் என்று சொன்னால் அறிவாளிகள், ஞானமுடையவர்கள், காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் கால குறிப்புகளையும் தேதிகளையும் கிரகிக்கக்கூடியவர்கள், அவைகளை கால கணக்கில் இடக்கூடியவர்கள். இந்த ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை சிறு குழந்தையா இருக்கும்போது அவர் பார்க்க வந்து அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு வணங்கினார்கள். இதனால என்ன ஒரு ரகசியத்தை கர்த்தரை வெளிப்படுத்துறார்? இதனால என்ன ஒரு ரகசியங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு பரிசுத்தாவியை வெளிப்படுத்துகிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் மரியாளின் கர்ப்பத்திலே உற்பவம் ஆகும் போதே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் நிழல் அவர் மேல் நிழலிட்டபடியால் அந்த இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டபடியால், அது மட்டுமில்ல, வசனம் தெளிவாக சொல்கிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகத்தினால் வல்லமையினாலும் அவர் நிரப்பினார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்து இறங்கி நமக்காக முன்னணியில் இருக்கும்போது, இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நல்நாளிலே உங்களுக்கு ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் நல்நாளிலே அவர் அருமையாய் பிறந்து இருக்கிற போது அந்த அபிஷேகம் பெற்றவர் கிறிஸ்து என்று சொன்னாலும் அபிஷேகம் பெற்றவர், அந்த அபிஷேகம் பெற்றவர் பிறந்திருக்கும் போது அறிவாளிகள், அறிவு பெற்றவர்கள், ஞானிகள், சாஸ்திரிகள், நியாய சாஸ்திரிகள், இவர்கள் எல்லாம் வந்து பணிந்து கொண்டார். இதை ரெண்டுத்தையும் ஒப்பிடும் போது என்ன காரியம் வந்து இருக்கிறதாங்க? ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி, அபிஷேகத்துக்கு முன்பாக அறிவு பணிந்து போக வேண்டும். அபிஷேகத்துக்கு முன்பாக அறிவு, ஞானம் எல்லாம் அவருக்கு முன்பாக பணிந்து போக வேண்டும். பெரியமானவர்களே, ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா இருப்பீர்கள், உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு முன்பாக பணியாத
ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு அறிவு திறமை உள்ளவர்கள் யாராதான் சரி உங்களுக்கு முன்பாக பணிந்து போவார்கள். நீங்க ஒருவேளை அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? எஸ், உங்களுக்கு முன்பாக அறிவு உடையவர்கள் பணிந்து போவார்கள். நான் அறிவில் சிறந்தவன், ஞானத்தில் சிறந்தவன், நான் இப்படிப்பட்ட மேனேஜரா இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட போஸ்டிங்ல இருக்கிறேன், நான் யாருக்கும் பணிந்து போக மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறாங்களா? உங்களோட அபிஷேகம் அவர்களை பணிய வைக்கும் உங்களுக்கு முன்பாக. இந்த பாருங்களேன், யூதர்கள் அத்தனை பேரும், யூதர்கள் எத்தனை பேராலும் சரி அந்த அத்தனை பேருமே படித்தவர்கள் தான். படித்த யூதர்களுக்கு படிக்காத பேதுருவை அனுப்பி கர்த்தர் சுவிசேஷத்தையும் விசேஷமாய் அவருடைய பிறப்பின் காரியங்கள் முதல்களை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். இதே படிக்காத பாமர மக்களா இருக்கிற புறஜாதிகளுக்கு படித்த கமாலியர் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தின் ரகசியத்தை கற்றுக்கொண்ட நம்முடைய பவுல், அப்போஸ்தலன் பரிசுத்த பவுலை புறஜாதிகள் அனுப்பினார். நீங்க நினைக்கிற தோமா தான். தோமா வந்து சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு, ஏன்னா புறஜாதிகளுக்கு நியாய பிரமாண பயம் வந்தது. ஐயோ, இதை செய்யணுமா, இதை செஞ்சா கடலோட போனோமா அப்படிதான் ஒதுங்கி இருந்தாங்க அவங்க. ஆனா பரிசுத்த பவுல் வந்து எல்லாவற்றையும் கற்பனைகளிலே, கட்டளைகளிலே, 10 கட்டளைகளிலே, நியாய பிரமாணங்களிலே, எல்லா பிரமாணங்களையும் கற்று தேறினவன் தான் பவுலா, பரிசுத்த பவுல். அந்த பரிசுத்த பவுல் அவரை கற்றுக்கொண்டவன் எங்கிட்ட வந்தாரு? புறஜாதிகிட்ட வந்து நின்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னார். நியாய பிரமாணம் என்றால் என்னன்னு கற்றுக் கொடுத்தார். அது இல்லாம கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் என்ன கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்தின் பிரமாணம் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்தார். ஞானத்தின் பிரமாணம் என்றால் என்ன கற்றுக் கொடுத்தார். குஷ்டத்தின் பிரமாணம் என்றால் என்ன கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு பிரமாணங்களையும் புறஜாதி கற்றுக் கொடுத்து, இதெல்லாம் நீங்க செய்ய அவசியம் இல்லை, உங்களுக்கு பதில் சிறுவிலே இயேசு செய்து முடித்து விட்டார். அதற்காகத்தான் பிறந்தார், அதற்காகத்தான் வாழ்ந்தார், அதற்காகத்தான் வாழ்ந்தார், அதற்காகத்தான் செய்து முடிந்தார் சொல்லி உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவைகளை மறைமுகமாக அந்த பவுல் கற்றுக் கொடுத்து விட்டு போனார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாம் பணிந்தான் ஆக வேண்டும். அபிஷேகத்துக்கு முன்பாக, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அறிவாளனா சரி உங்களுக்கு முன்பாக பணிந்து போகதான் வேண்டும். இது அவருக்கு வந்த கட்டளையா இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கும், அவர் பிள்ளைகளாக திருச்சபைக்கும் அதே காரியத்தை அவர் வைத்து விட்டு போனார். அவரை முன் அடிச்சூடுகளை, முன் பாதத்தை அடிச்சூடுகளை வைத்து விட்டு போனார். இது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம். அபிஷேகத்துக்கு முன்பாக அறிவு, பொக்கிஷம், அது மட்டுமல்ல ஞானம், இவைகளெல்லாம் பணிந்து போக வேண்டும் என்பதே அது பரலோகத்தின் நியமத்தின் கட்டளையா இருக்காது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதான் பிரதர். நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், எனக்கு முன்பாக அறிவானவர்கள், அறிவு உள்ளவர்கள், அறிவு உடையவர்கள் பணிந்து போக வேண்டும் என்பதே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற திட்டம், நோக்கமா இருக்கிறது சொல்லி விசுவாசோட கடன் சொல்லுங்கள். கர்த்தவங்களை வழிநடத்தி ஆசிரியப்பாராக. அடுத்த ஒரு காரியத்தை நான் பார்த்துவிட்டு முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்களேன், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்துவா இருந்தபடியால் கிறிஸ்துவுக்கு இயேசு என்று இன்னொரு பேர் உண்டு. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றோம் இல்லையா? எல்லாரும் கிறிஸ்துவ சொல்லும் போது ஜெயிக்க பிறந்தவர், ஜெயித்தவர். அது இல்லாம இயேசு என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இம்மானுவேல் என்று சொன்னா நம்மோடு இருக்கிறவர். எல்லாரும் சொல்ற வார்த்தை வருஷம் சொல்ற மாதிரி நான் அப்பா கிட்ட கேட்க மாட்டேன். அப்பா இந்த வருஷம் வித்தியாசமா சொல்லிக் கொடுங்க, எனக்கு சற்று தாமதமான பரவாயில்ல, எனக்கு வித்தியாசமா சொல்லிட்டாங்க சொல்லி கேட்கும் போது அவர் அநேக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதற்கு அவர் சமூகத்துல நாம் முழங்கால் படையிட்டு உட்கார்ந்தே ஆக வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாய் நோக்கமா இருக்கிறது. 3வது காரியம் எடுத்து வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட, பாருங்களேன், இந்த சகரியா அந்த நாட்களிலிருந்து அந்த வம்சத்தின் வம்சமாய் தலைமுறையாய் அந்த அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் வந்தவன் தான் சகரியா. இந்த சகரியா ஒரு பெரிய ஒரு ஆசாரியன் குடும்பத்தில் பிறந்தவன், வளர்ந்தவன், ஆளானவன். பாருங்க, அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தி. ஆரோன் எப்படியாப்பட்டவரு?
ஆசாரிய தத்துவம் உடையவராய் காணப்பட்டார். ஆரோனின் குமாரத்தி ஒருத்திகளில் பேர் போனவர் தான் அந்த எலிசபெத் என்றவர். இப்போ இதை பாருங்க, அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக இருந்தார்கள். சகல கற்பனைகள், கட்டளைகள், நியாய பிரமாணத்தில் இருக்கிற நியமங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படி நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். 8ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்படி இருக்க முறைமைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரம் ஊழியம் செய்கிறவர்கள் காலத்தில் முறைமையின்படி சீட்டை பெற்றான். இதனுடைய ரகசியமே பயங்கர ஆழ்ந்த ரகசியம். இந்த தூபம் காட்டுறது சீட்டை பெற்றான். இந்த சீட்டு பெறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா பிள்ளை இருக்கிறவங்க தான் தெய்வ சமூகத்துல ஆசாரிய உடையவனாய் இருக்க வேண்டும். பிள்ளை இருக்கிறவங்க தான் தெய்வ சமூகத்துல தூபம் காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். பிள்ளை இருக்கிறவர்கள் தான் இதை காரியங்கள் செய்யணும்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல காணப்படுகிறது. பிள்ளை இல்லாதவர்கள் அதை செய்யக்கூடாது. ஏன் காரணம் என்ன? அதே போலதான் இன்னைக்கு அந்த ரகசியங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க, நான் சொல்றேன். 11ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தில் வலது பக்கத்தில் நின்று தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாத, வேண்டுதல் கேட்கப்பட்டது. எலிசபெத் ஆமா அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாய். பாருங்களேன், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாய். அவனுக்கு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இத ஒரே ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, அந்த தேவ தூதன் அப்பொழுது 18ஆம் வசனத்துல சகரியா தேவ தூதனை நோக்கி அப்போ இவ்வளவு சொல்றாரு தேவத்துக்கு இவ்வளவு காரியம் எல்லா ரகசியம் சொல்லிட்டு வர்றாரு. அவன் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொல்லி 17ஆம் வசனத்தை சொல்லுகிறது. இது எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சொன்னாலும் பாருங்களேன், இத சொல்ற அப்பொழுது சகரியா தேவத்தை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறார். இது எதனால் அறிவேன்? இந்த ஒரு வார்த்தை தான் இதை நான் எதனால் அறிவேன்னு சொன்ன இந்த வார்த்தை தான் சகரியாவுடைய வாயை கட்டி போட்டது. பாருங்க 19ஆம் வசனம் வாசிங்க. நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னோட பேசவும் இந்த நற்செய்தி அறிவிக்கவும் வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற, நல்ல கவனிங்க, என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் நாள் மட்டும் பிரியமானவர்களே, இதுல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற்ற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்று சொல்லி என் வார்த்தைகள், இந்த என் வார்த்தைன்னு சொல்லும் போது விசேஷமான ரகசியத்தை தேவனாகிய கர்த்தர் உள் அடக்கி வைத்திருக்கிறார். சகரியாவின் இந்த கேள்வியாகப்படி, இதை நான் எதனால் அறிவேன் என்ற கேள்வியாகப்பட்டது அவனை விசுவாசத்தில் இருந்து மாற்றி அமைத்து அவ்விசுவாசத்தை கொண்டு வந்தபடியால், அவன் அவ்விசுவாசத்தினால் இந்த கேள்வி கேட்டபடியினால் இந்த வாய் கட்டப்பட்டு போனது. முக்கியமா ஒன்று அவ்விசுவாசம், இன்னொரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். வாசிங்க, பாருங்களேன். இப்போ இதனால் நான் இதை எதனால் அறிவேன் சொல்லும் போது அவன் வாய் கட்டப்பட்டு போனது. இதே சப்ஜெக்ட்ல, இதே அதிகாரத்துல இன்னொரு பெண்கள் இருக்கிறா. அவங்கதான் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். அவங்க சொல்றாங்க, வசனம் வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 6ஆம் மாதத்திலே தூதன் ஊரில் அனுப்பப்பட்டான். அவன்
மரியாள். இவங்க பேர் வந்து மரியாள். அடுத்த வருஷம் வாசிங்களா 28ல தேவதூதன் பிரவேசித்து பாருங்களேன். இப்போ அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவரை நீ வாழ்க சொல்றாரு. அதே போலதான் அந்த தூப பீடத்திலே, தேவாலயத்திலே தூப பீடத்திலே அதே போல சகரியா தூபத்தை ஏற்றுவதாக எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே வலது பக்கத்திலே தேவதூதன் பிரவேசித்து அங்க சகரியாவுக்கு கிருபை பெற்றவனே நீ வாழ்க சொல்லல, இங்க மரியாதை கிருபை பெற்றவளே நீ வாழ்க சொன்னார். முதல்ல வேத புஸ்தகத்தை கிருபை பெற்றவளை வாழ்கன்னு சொன்ன ஒரே வார்த்தை முதல்ல கிருபை அங்கதான் வருது. பாருங்க, கிருபை வந்தது. அடுத்தது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். பாருங்க, இங்க முதல் கிருபை. ரெண்டாவது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சொல்லும் போது தேவதூதன் 30ஆம் வசனத்துல தேவதூதன் அவளை நோக்கி மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த கிருபையாகப்பட்டது வந்து இறங்கி அவள் மேல் இருந்தபடியா கிருபை வாயை கட்டவில்லை. அப்ப இதுல என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்களேன். இத ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியாய பிரமாணத்தின் வழியாய் வந்த சகரியா நியாய பிரமாணத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நியாய பிரமாணம் வாயை கட்டி போட்டது, கிருபையின் பிரமாணம் வாயை கட்ட அவிழ்த்து விட்டது. நியாய பிரமாணம் வாயை கட்டி போட்டபடியால் நியாய பிரமாணத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றும் சகரியாவின் வாயை கட்டி போட்டது. கிருபை பெற்றோரை வாழ்கள் சொல்லும் போது கிருபையின் பிரமாணம் எப்பொழுதும் கட்டை அவிழ்க்கிறதாய் காணப்படுகிறது. கிருபை கட்ட அவிழ்க்கும், கிருபை கட்ட அவிழ்த்து போட்டது. பெரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் கட்டப்படுறதோ அதெல்லாம் கட்ட அவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரன் பேர்வாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதெல்லாம் இருக்கட்டுமே. சொல்ற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா கிருபையாகப்பட்டது, கட்டை அவிழ்த்தது. பாருங்களேன், இன்னொரு வாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே அதற்கு மரியாள் தேவதூதன் சொல்றாரு, இனி வந்து கர்ப்பவதியாக ஒரு குமாரன் பேர் இயேசு என்று பெயர்வையாக அவர் வந்து எல்லா காரியம் செய்வார், வந்து அவர் வந்து விசேஷமா காணப்படுவார். எல்லாம் அந்த வசந்தம் எல்லாம் சொல்லி போடும்போது 31ல இருந்து அப்படியே எல்லாம் சொல்லுவாரு. 30ல இருந்து 33 எல்லாம் சொல்லி வருவாரு. இத கேட்ட மரியாள் ஒரே ஒரு வார்த்தை மேல சொல்ல, அப்பொழுது மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி, இதே கேள்விதான் சகரியா கேட்டாரு. ஆனா சகரியுடைய வாய் கட்டப்பட்டது. இதே கேள்விதான் மரியாள் கேட்கிறாரு, மரியாளுடைய வாய் கட்டப்படல. அப்ப காரணம் என்ன தெரியுமா? அங்க கிருபை இல்ல, இங்க கிருபை உண்டு. அங்க நியாயப்பிரமாணம் வாயை கட்டி வைத்தது, இங்க கிருபையின் பிரமாணம் வாயை கட்டை அவிழ்த்து விட்டது. வாயை கட்டி போட முடியவில்லை. காரணம், கிருபை இருக்கிற இடத்துல விசேஷமாய் நீங்க நினைக்காதீங்க கிருபை இருக்கிற பாவம் பெறுங்க இல்ல. கிருபை இருக்கிற இடத்துல இரக்கமும் சேர்ந்து வரும், கிருபை இருக்கிறத நன்மை சேர்ந்து வரும். அந்த நன்மை அவள் பெற்றுக்கொண்டாள். பாருங்களேன், 35 வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதட்சமாக, ஆமா, நிழலிடும். ஆதலால் ஆமா, பாருங்களேன், இப்போ இதே கேள்வியை சகரியா கேட்டான். இதனால இதை எதனால அறிவியல் சொல்லி கேட்டான். அதே கேள்விதான் மரியாதை கேட்டாங்க. நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும் சொல்லி கேட்டாங்க. இவங்க 2 பேரும் கேட்கிற கேள்வி வந்து ஒரு சேமாக இருந்துச்சு. ஆனா கேள்வி கேட்ட விதம் வேறவா இருந்தாலும் கேள்விகள் மறைமுகமாய் ஒன்றாய் இருந்தது. சகரியாவின் வாய் கட்டப்பட்டது, ஆனா இங்க மரியாளின் வாய் கட்டப்படவில்லை. காரணம் என்ன? கிருபை பெற்றவள். சகரியா நியாயப்பிரமாணத்தின் வழியாய் வந்தபடியால், அந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாய் வந்து ஊழியத்தை செய்தபடியால் விசுவாசிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை வைக்க விடவில்லை. நியாயப்பிரமாணம் அவ்விசுவாசத்தின் படியே கொண்டு வந்தது. நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்துல அவ்வளவு சீக்கிரம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எதை செஞ்சாலும் பாவம் செஞ்சுட்டு உடனே பலி செலுத்தாம இருப்பாங்க. ஆனா கிருபையின் பிரமாணம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி விசுவாச உலக வழி நடத்தும். அந்த வழி நடத்தினபடியால் கிருபை பெற்றவள் விசுவாசித்தார். அப்ப நீங்க சொல்றீங்களே பிரதர், அப்ப மரியாள் விசுவாசம்? ஆமா, விசுவாசிங்க. எடுத்து வாசிங்க.
லூக்கா 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஆமா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 39 வாசிங்களேன். அந்த நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள தீவிரமாய் போய் பாருங்களேன். இந்த தீவிரமாய் ஓடுற காரியம் இங்க இருக்குது. சகரியா வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினால். பாருங்களேன், இந்த தீவிரமாய் ஓடுறதும் எலிசபெத்தை வாழ்த்துறதும் இப்ப இங்க எங்க நாசரேத் என்ற பட்டணத்துல இருந்து சகரியா வீட்டுக்கு போறாங்க, மலை மேல போறாங்க. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த போகிற வழியில எத்தனை பேர் மீட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு கூட நம்ம காலையில சர்ச்சைக்கு கிளம்பணும்னு சொல்லி போவோம். அந்த போகிற வழியில பிரைஸா பிரதர் ஒரு டீ சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பிரைஸா பிரதர் இதை செய்ய வாங்க 2 பேர் சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க அபிஷேகம் பெற்றுங்க, நீங்க கிருபை பெற்றுங்க, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க எப்படி மரியாள் எலிசபெத்தை நோக்கி ஓடினாலும், தீவிரமாய் ஓடினாலும், அது போல நீங்க அபிஷேகம் பெற்றுங்க, கிருபை பெற்றுங்க. தேவனுடைய சமூகத்துல போய் உட்காந்து ஆண்டோட வார்த்தை கேட்க போறீங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் போது சபைக்கு மட்டும் தான் போன தவிர வச்சு ஒரு நாளும் வழியில யாருக்கிட்டையும் நின்று பேசி சாப்பிட்டு டீயை சாப்பிடலாம், பிஸ்கெட்டை சாப்பிடலாம், டிஃபனை சாப்பிடலாம். அந்த பாஸ்டர் மொக்க போடணும் பாரு, பாஸ்டர் இதை பண்ணுவாரு, அதை செய்வார்னு சொல்லி என்னதான் நம்மள திசை திருப்பினாலும் தீவிரமாய் ஓடி போய் தெய்வ சமூகத்துல உட்காந்து அந்த வார்த்தையை கேட்கணுமா. அந்த வார்த்தையை கேட்குமா, ஐயோ உங்களோட வார்த்தை என்ன ரொம்ப ஆவி குறிச்சு வளர்த்தெடுத்தது, அதனால நீங்க வாழ்ந்து நல்லாகணும்னு சொல்லும் போது என்ன திரும்ப வருது அது பாருங்களேன். வாசி பாருங்க. சகரியா வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். பாருங்க, அபிஷேகத்தை உடையவர்களை தான் போய் சேரும். அபிஷேகத்தை உடையவர்களுக்கு போய் இணைக்கப்படும் போது நடக்கிற காரியங்கள் என்ன? எலிசபெத் 41 வாசிக்கும் போது மரியாளுடைய கேட்ட போது, ஆமா உங்களுடைய வாழ்த்துதல் ஐயா, இன்னைக்கு மெசேஜ் நல்லா இருந்துங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி. நீங்க ஏசப்பாவுடைய நாமத்தான் சொல்றேன், நம்ம சபை நல்லா வளரணும், நம்ம சபையில ஆத்மா நல்லா வளரணும், நீங்கள் நல்லா ஆசீர்வாதம் சொல்லி பாருங்களேன். அப்போ அவங்களுடைய இருதயங்கள் பூரிப்படையும், ஊழியக்காரோட இருதயங்கள் பூரிப்படையும். அது இல்லாம சபை வளர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். வாசிங்க. உரத்த சத்தமாய் இதெல்லாம் சொல்லிட்டாங்க பாருங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, என் ஆண்டோடைய தாயார் என்னிடத்தில் எனக்கு வந்தது எனக்கு எதனால கிடைத்தது என்று சொல்லிட்டு, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் வீழ்ந்த உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை துள்ளிற்று, கர்ப்பத்தின் கை துள்ளிட்டான். இதுக்கு அப்புறமா சொல்றாரு, நம்ம நினைக்கலாம்ல மரியாள் விசுவாசித்தாங்களா, விசுவாசிக்கலையா? சரி, அங்க சகரியா விசுவாசிக்கல, அவருக்கு வாய் கட்டப்பட்டுச்சு. இங்க மரியாள் விசுவாசித்தாங்களா, விசுவாசிக்கலையா? இவங்களுக்கு ஏன் வாய் கட்டப்படல சொல்லும் போது கொஞ்சம் அடுத்த வாசனம் வாசிங்க பாருங்க. எலிசபெத் திருக்கோதர்சனமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டவனாய் சொல்ற ஒரு காரியம் தான், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். அப்போ இந்த வார்த்தைகளை அவள் விசுவாசித்தபடினால்தான், மரியாள் விசுவாசப்படினால்தான் அவளுக்கு இந்த காரியங்கள் நடந்தது. அப்ப பாருங்க, இதுல ஒரு வார்த்தை உண்டு பாருங்களேன். அத தேவதூதர் சொல்லுவாரு, மரியாதை பார்த்து தேவதூதர் சொல்லுவாரு, அதற்கு மரியாள் 38ஆம் வசனத்துல அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள் என்றார். அப்போது தேவதூதன் அவனிடத்துல இருந்து போய்விட்டால் உம்முடைய வார்த்தையின்படி ஆக. இந்த வார்த்தை தான் உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுள்னு சொல்லும் போது பஸ் கேட்டுடா, இதை எதனால எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், சாத்தியமா, புருஷன் அறியாத கருணை சாத்தியமான்னு சொல்லி கேட்கிறான். ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தைகளை அவன் என்னமோ முடியுமோ சொல்லி நினைக்காம, கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு, நான் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அவளுக்கு கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல சொல்லி அப்படியே இருக்குன்னு சொல்லும் போது அந்த உங்களுடைய வார்த்தைப்படி ஆக கடவுள்னு சொன்ன இதே வார்த்தை சகரி அங்க சொல்லியிருந்தாருன்னா, சரிங்க உங்க வார்த்தைப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வாய் கட்டப்பட்டிருக்காது. இந்த வார்த்தை சொன்னப்பட்டபடினாலதான் மரியாளின் வாய் கட்டப்படவில்லை. உங்களுடைய வார்த்தைப்படி ஆகக்கூடாது. நீங்க என்னைக்கே சொல்லிருக்கீங்களா, ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தைப்படி ஆக கடவுள், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்ட நிற்கும்.
உங்களுடைய வார்த்தையின்படி ஆக்கணும். சொல்ல என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி ஆக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன? வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் நடக்குது ஆண்டவரே. ஆசீர்வாதம் உள்ள காரியங்கள் மட்டுமல்ல, உமக்காக வாழ்வதற்கும் நீர் எப்படி எங்களுக்காக எல்லா காரியங்களையும் முன் வைத்து போனீரோ அது அப்படி நடக்குது ஆண்டவர் சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் வழி நடத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, 42ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே உரத்த சத்தமாய், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆமா, உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது சொல்லிட்டு 44ல இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதலில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துளிற்று. விசுவாசித்தவரே பாக்கியவை. கர்த்தரா அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லி எலிசபெத் சொல்லும் போது, அப்போது மரியா, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. உங்கள் ஆத்மா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்தணுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த விசுவாசித்தவளே பாக்கியவை சொல்லும் போது, கர்த்தர் உனக்குள்ளாக அந்த மரியாளுக்கு நியமித்த காரியங்களை போலவே, மரியாளுக்கு நியமித்த வார்த்தைகளை போலவே உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையானவர் மாம்சமாய் எப்படி மரியாளின் வயிற்றில் பிறந்தாரோ, இங்க காபிரியேல் மறைகிறாரு, அங்க வார்த்தையானவர் அங்கிருந்து அங்க மறைஞ்சி இங்க தோன்றுறாரு. என்ன ஒரு ரகசியத்தை வச்சுக்கிற பாருங்க. இங்க காபிரியேல் மறைகிறார், சொல்லிட்டு மறைகிறாரு. ஆனா அங்க பரலோகத்துல அங்கிருந்து வார்த்தையானவர் அப்படியே அங்க மறைஞ்சு இங்க வர்றாரு. அங்க தேடுறாங்க, வார்த்தையானவரை காணணும் சொல்லும் போது, இல்ல உம்முடைய வார்த்தையின்படி ஆகிறது. யார் அது? பிதாவுடைய வார்த்தை இயேசுவானவர். இயேசுவானவராலே ஆக கடவுள் சொல்லிதான் மரியாள் விசுவாசத்தினால் வைத்ததினாலே அந்த விசுவாசமாகப்பட்டது. வார்த்தையா இருந்தவரை அவரை கீழே கொண்டு வந்து அவள் வயிற்றிலே கர்ப்பத்தை தரிக்கும்படிக்காக ஆவியானவர் மாற்றி அமைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இங்கே மரியாளுக்குள்ளாக மாம்சமாய் மாற ஆரம்பித்தது. அந்த வார்த்தை வந்தது இங்க. அதனாலதான் உங்களுடைய வார்த்தை இப்படி ஆக கடவுது. இயேசு கிறிஸ்து இப்படி ஆக கடவுது. கொஞ்சம் அவ்வளவுதான். இதற்கு ரகசியமா வெளிப்படுத்தி வைத்திருக்கிறாங்க, மறைத்து வைத்திருக்கிறார். இந்த கதாபாத்திரங்கள், இந்த பாத்திரங்கள் அத்தனை பேரும் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். பழைய ஏற்பாடு வாயை கட்டி போடும், அதாவது பழைய பிரமாணம் நியாயப்பிரமாணம் வாயை கட்டி போடும். புதிய ஏற்பாடுல கிருபை பிரமாணம் வாயை கட்ட அவிழ்த்து போடும். உங்கள் வாழ்க்கையில கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக இருக்கிற நீங்கள், கிருபை பெற்றவர்களாக இருக்கிற நீங்கள், இந்த நல்ல நாளிலே உங்கள் வாய்களை கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்களுடைய எப்ப பார்த்தாலும் சாபத்தின் காரியங்களை சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மாறி எப்பொழுதுமே அந்த ஆசீர்வாதத்தின் கட்டை அவிழ்த்து கர்த்தர் உங்கள் வாய்களில் கிருபையின் பிரமாணமா இறங்கி ஆளுகை செய்து அந்த கிருபை பெற்றவர்கள் பார்த்து உங்களுடைய நாவில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இந்த நாளிலே அவைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாய் மாறி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை பேரும் அவருக்கு ஒத்துழைச்சாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தையானவர் பிறப்பதற்காக இத்தனை பேர் ஒத்துழைச்சாங்க. மாம்சமாய் மாறுவதற்காக ஒப்பு கொடுத்தாங்க. வார்த்தையானவர் மாம்சமாய் மாறி உலகத்துக்கு எல்லா பாவம் சுமந்து தீர்ப்பதற்காக மரியாள், எலிசபெத் இவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் மரியாளும் எலிசபெத்தும் அத்தனை மாசங்கள் காணப்பட்டார்கள். எலிசபெத்துக்கு 6 மாசம். அந்த 6 மாசம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க. அங்கேயே இருந்து அடுத்த ஒரு 3 மாசம் இருந்து, அதை படிச்சு பார்த்தா தெரியும், இன்னும் 3 மாசம் இருந்து அங்கிருந்து எல்லாமே ஆவிக்குரிய ஜீவித்துல நடந்து, அபிஷேகத்துல நடந்து எல்லாமே அற்புதமா மாறி யோவான் பிறந்த பிறகுதான் சகரியாவின் வாய் கட்டப்பட்டது. எலிசபெத் வயிற்றுக்குள்ள யோவான் என்கிற ஸ்தானகன் பிறந்த பிறகுதான் யோவான் பிறந்த பிறகு, கிருபையின் காலத்திலே கிருபையின் சபை பிறந்த பிறகுதான் அங்கே கட்டவிழ்க்கப்பட்டது. அப்பொழுதுதான் வாயை திறந்து நியாயப்பிரமாணம் ஒற்றுக்கொண்டது. எஸ், எங்களுக்காக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே சொல்லி அந்த பெயர் பலகையிலே எழுதப்பட்டபடியால் தான் நியாயப்பிரமாணத்தை அவர் இழுத்து சிலுவிலே எடுத்து வெற்றி சேர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் எழுத்துக்களை குலைத்து போட்ட தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல பிறந்திருக்கிறாரோ இல்லையோ, உங்க உள்ளத்திலையும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் பிறந்து உங்களை வழிநடத்துவார். அந்த வார்த்தை இங்கே பேர்க்கப்பட்டது. நீங்க எப்பவுமே சொல்ல, நீங்க உங்களுடைய வார்த்தை முறையே ஆக கடவுள், இயேசு கிறிஸ்துவினாலே ஆக கடவுள் அப்படி சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா?
நேற்று மீண்டும் இந்த வாக்கு மாறாதவரை நான் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சமூகத்தை வருகிறோம்ப்பா. இந்த நாளிலே எங்களுக்காக நீ வெளிப்படுத்தின விசேஷமான ரகசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஒரு விஷயமா ஒப்போடுகிறோம்ப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொடுக்குறேன். உங்க தேவ பிள்ளைகளை ஒரு விஷயமா ஆசீர்வதித்து வழிநடத்துறாங்க. தேவையான காரணங்களை சொன்னீங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசிரியங்க. எல்லா வித காரணங்களையும் உங்களுடைய காலத்தில் ஒப்புடுவாங்க. பொறுப்பது முடியாது செபிக்கின்ற இந்த நாள் முழுவதும் இவர்களுக்கு ஆசிரியமா இருப்பதாக நீ வார்த்தையை பிறந்தவர், வார்த்தையை மட்டுமல்ல அந்த வார்த்தையை மாம்சமாகி நன்மை கிருபையாலும் சக்தியாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் சொன்ன வார்த்தை தகப்பனே, அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக வாசம் செபிக்கிறேன். இந்த சத்தியத்தை சத்தியமா வெளிப்படுத்தி காட்டினதே அதற்காக நான் செலுத்துகிறேன். தாழ்த்தி கருத்தை ஒப்புறோம். சகா துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.